சங்க காலத்தில் தமிழர்கள் நீர் மேலாண்மையும் நேர்த்தியான வேளாண்மை பற்றியும் நமது கடையர் டிவியில் என்ன என்பதை பற்றி நாம் பார்க்கலாம். விவசாயத்தில் நீர் மேலாண்மை மிக முக்கிய அங்கம் வகிக்கிறது. பயிர் தொழில் மழை பெய்தாலும் சிரமம், மழை பெய்யாவிட்டாலும் காய்ந்தாலும் சிரமம். இதை முறையாக கையாண்டால் மட்டுமே பயிர்களை முறையாக பராமரித்து மகசூல் பெற முடியும். இப்போது அறிவியல் வளர்ந்திருக்கிறது. அதற்கு ஏற்றாற்போல் சொட்டு நீர், தெளிப்பு நீர், ரெயின்போ கன் என பல்வேறு பாசன முறைகளை கையாளுகிறோம். அறிவியல் வளராத அந்த காலத்தில் நீர்நிலைகளை தேங்கும் நீரை முறையாக கையாண்டு வெற்றிகரமாக விவசாயம் பார்த்திருக்கிறார்கள் சங்ககால தமிழர்கள் என்று சொல்லக்கூடிய மல்லர்கள், தேவேந்திரகுல வேளாளர்கள், பல்லர்கள் என்று சொல்லி அழைக்கிறார்கள். இது குறித்து விவரிக்கிறது நமது கடையர் செய்தி பிரிவு. அதாவது கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 3ஆம் நூற்றாண்டு வரையிலான காலம் தமிழ்நாட்டின் வரலாற்றின் ஒரு பொற்காலமாக திகழ்ந்திருக்கிறது. இக்காலகட்டத்தில் தான் தமிழ் மொழியில் ஈடு இணையற்ற பல இலக்கியங்கள், அதாவது பள்ளி இலக்கியம் என்று சொல்லக்கூடிய முக்கூடற் பள்ளி இலக்கியங்கள் உருவாகின. உழவர்கள் பல்லர்களுடைய தமிழருடைய பண்பாட்டின் கலாச்சாரமும் பொருளாதாரமும் மேலோங்கி இருந்திருந்தது. இத்தகைய சிறப்பான நாகரிகத்தின் மைய புள்ளியாக ஒரு வலுவான வேளாண் கட்டமைப்பு அடிப்படையாக இருந்திருக்கிறது. அது மக்களின் வாழ்வின் செழிப்படை செய்து மல்லர்களின், அதாவது தமிழர்களின் பொருளாதார உறுதித்தன்மையும் வலுப்படுத்தி வைத்திருந்திருக்கிறது. காவிரி மற்றும் வைகை போன்ற நதிகள் தமிழ்நாட்டின் நிலப்பரப்பினை செழித்தோங்க செய்திருக்கிறது. அதேபோல் தாமிரபரணியும் அதேபோல்தான். சங்ககால தமிழர்களின் நீரியல் மேலாண்மையானது உலகின் வேறு எந்த நாட்டிலும் மேற்கொள்ளப்படாத ஒரு புதிய உத்திகளை கொண்டதாக இருந்திருக்கிறது. அதிநவீன கால்வாய்கள், ஏரிகள், குளங்கள் ஆகிய நீர்த்தேக்கங்கள் அவர்களது நீர் பாசன முறைகளை எளிமையாக்கி இருந்திருக்கிறது. இது சங்ககால தமிழர்களின் சாதனையாகவே பார்க்கப்படுகிறது. அதாவது தேவேந்திரகுல வேளாளர்கள் என்று சொல்லக்கூடிய பல்லர்கள், உழவர்கள் அவர்களின் சாதனையாகவே பார்க்கப்படுகிறது. இத்தகைய சிறப்பான நீர் மேலாண்மை நெல் சாகுபடி மட்டுமின்றி கரும்பு, திணை, பருப்பு வகைகள் மற்றும் பல இதர பயிர்களின் வளர்ச்சிக்கும் பெரிதும் உதவி இருக்கிறது. சங்க இலக்கியங்களில், அதாவது முக்கூடற் பள்ளு, பல புகழ்பெற்ற எழுத்தாளர்கள், வரலாற்று ஆய்வு அறிஞர்கள், கவிஞர்கள் போன்றவர்கள் மற்றும் புலவர்களின் மதிப்பு மிகுந்த படைப்புகளால் உள்ளடக்கியதாக விளங்குகிறது. அத்தகைய சிறப்பு வாய்ந்த படைப்புகளில் சங்ககால வேளாண்மையின் தமிழர்களில் பயன்படுத்திய வேளாண் முறைகளான உழவு, விதை விதைத்தல், அறுவடை செய்தல், கதிரடித்தல் ஆகியவை பதிவு செய்யப்படுகிறது. மேலும் உழவு தொழிலுக்காக பயன்படுத்தப்பட்ட காளைகள், கலப்பைகள், மாடுகளின் கழிவுகள் மூலம் கிடைத்த இயற்கை உரம் என சுற்றுச்சூழலுக்கு உகந்ததாக வாழ்வியலோடு இணைந்த வேளாண்மையை செய்து அக்கால மக்கள் சிறப்புற வாழ்ந்ததற்கான சான்றுகளும் பள்ளு இலக்கியங்கள், முக்கூடற் பள்ளு, வையாபுரி பள்ளு என பல்வேறு இலக்கியங்களும் அகநானூறு, புறநானூறு, நான்மணிக்கடிகை, பல வரலாற்று சங்க இலக்கியங்கள், தொல்காப்பியங்கள் போன்றவற்றில் தெளிவாக நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. வேளாண்மை என்பது வெறும் வாழ்வாதாரமாக மட்டும் இல்லாமல் தமிழ் சமூகத்தின் சமூக பொருளாதார கட்டமைப்பின் மூளைக்களாகவும் இருந்திருக்கிறது. சங்க காலத்தில் இருந்த கிராம சபையானது வேளாண் நடைமுறைகளை ஒழுங்குபடுத்துவதில் முக்கிய பங்காற்றி இருக்கிறது. சங்க காலத்தின் விவசாய நிலப்பரப்பானது பயிர்களின் பன்முகத்தன்மையினால் வடிவமைக்கப்பட்டிருந்திருக்கிறது. இது அவர்களின் புத்தி கூர்மைக்கு சான்றாக திகழ்கிறது. குறிப்பாக தேவேந்திரகுல வேளாளர்களுடைய புத்தி கூர்மைக்கு சான்றாக திகழ்கிறது. நாட்டின் தட்பவெப்ப மாறுபாட்டை உள்ளடக்கி சுற்றுச்சூழல் வளத்தை பேணி காப்பதாகவும் இருந்திருக்கிறது. நெல் பிரதான பயிராக இருந்தாலும் கரும்பு, பருத்தி, மிளகு, வெற்றிலை போன்ற பணப்பயிர்களின் பயிரிடலையும் அவர்கள் மேற்கொண்டிருந்திருக்கிறார்கள். அவர்களது வேளாண்மையின் விரிவாக்கமாக விளைபொருள்களை வணிகத்துடன் சந்தையினை இந்திய துணைக்கண்டத்தையும் தாண்டி உலகின் பல்வேறு நாடுகளுடன் வணிகத் தொடர்பை மேம்படுத்தியிருக்கிறார்கள். பொருளாதார செழிப்பையும் கலாச்சாரத்தை பரிமாற்றத்தையும் உருவாக்கியிருந்திருக்கிறார்கள். சங்க காலத்தில் இயற்கையின் மீது ஆழமான மரியாதை இருந்திருக்கிறது. சுற்றுச்சூழல் குறித்த ஆழ்ந்த புரிதல் அவரிடம் அதிகமாக இருந்திருக்கிறது. விவசாயிகள் மண்வளம் மற்றும் பல்லுயிர் பெருக்கத்தை பராமரிக்க பயிர் சுழற்சி, உழவு, வேளாண் காடுகள் போன்ற நிலையான நில மேலாண்மை நுட்பங்களையும் தவறாமல் கடைபிடித்து வந்திருக்கிறார்கள். சங்க காலத்தில் தமிழர்கள் நீர்நிலைகளை வணங்குவது, மலைக்கடவுள் இந்திரன்,
மாரி என்றால் மழை, அம்மா என்று பெண் பெயரை வைத்து மாரியம்மா, மாரி தாய் போன்ற விவசாய தெய்வங்களை வழிபடுவது இன்று வரை இருந்து வருகிறது என இயற்கையை போற்றி வந்திருக்கிறார்கள். இது போன்ற செயல்பாடுகள் மனித குலத்திற்கும் இயற்கைக்கும் இடையே உள்ள உன்னதமான உறவினை வெளிப்படுத்துகிறது. தமிழ்நாட்டின் சங்க காலத்தின் விவசாயத்தின் அற்புதங்களாக அவர்களின் புத்தி கூர்மை, சுற்றுச்சூழல் குறித்து அறிவு ஆகியவை விளங்குகிறது. இவை அந்த கால மக்கள், அதாவது தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் அவர்களுக்கிருந்த அறிவின் உச்சமாகவும் விளங்குகிறது. நுட்பமான சாகுபடி, முறையான நிலையான வன வேளாண்மை மற்றும் பரந்த வர்த்தக மேலாண்மை ஆகியவற்றின் மூலம் சங்ககால விவசாயிகள் வேளாண் மரபுகளுக்கு அடித்தளம் அமைத்திருந்திருக்கிறார்கள் என்பதும் நவீன உலகின் சவால்களை நாம் எதிர்கொள்ளும் இந்த தருணத்தில் சங்ககால விவசாயத்தில் காலத்தால் அழியாத படிப்பினையை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் பல்லர்கள் என்று சொல்லக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர்கள், உழவர்குடி மக்கள். நிகழ்கால விவசாயத்தையும் நமது வளமான எதிர்காலத்தையும் மேம்படுத்துவது எப்படி என்று நமது கடையர் டிவியில் மேலும் ஆய்வு மேற்கொள்ளப்படுவோம்.